சார் வணக்கம் சார். வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான களம் ஏறக்குறைய முடிவாகிவிட்டது. பாஜகவும் விலகிவிட்டது, அதிமுகவும் விலகிவிட்டது, விஜயும் விலகிவிட்டார். திமுக களத்தில் நிற்கிறது. நாம் தமிழர் நிற்கும் போல பிரதான கட்சியாக. எப்படி பாக்குறீங்க இந்த சூழலை? இந்த அரசியல்ல வந்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் அப்படின்றது ஒரு தேர்தலே கிடையாது. அது ஜனநாயக பூர்வமா நடக்காது அப்படின்றத வந்துட்டு நம்ம திரும்ப இடத்துல பார்த்துட்டு வரோம். அப்புறம் பல்வேறுபட்ட பரிமாணங்கள் இதுல எல்லா ஆளுங்கட்சிகளும் அப்படிதான் செஞ்சுட்டு வந்தது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா ஒரு முக்கிய எதிர்க்கட்சி, அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்து இருப்பது தான் வந்துட்டு ரொம்ப விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, அவருடைய செயல்பாடு அவங்க 26 புரி வச்சாங்க. அது வேற. அவங்க வந்துட்டு ஒதுங்கி நிற்கிறதுக்கான அர்த்தம் எல்லாமே உண்டு. ஏன்னா உண்மையான பலத்தை நிரூபிக்க முடியாது. ஏன்னா மக்களே இடைத்தேர்தலை சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. ஆனாலும் ஒரு எதிர்கட்சியான அஇஅதிமுக சமீப காலமாக சட்டமன்றத்திலும் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் கடுமையான ஒரு ரெசிஸ்டன்ஸை எதிர்ப்பை காட்டிட்டு இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதில் போட்டிட்டு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னோம்னா அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த காசு, பணம், பிரியாணி, பட்டி அடைச்சி வைக்கிறது எல்லாத்தையும் தாண்டி வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்துருக்கணும்ல எதிர்கட்சியா. இவ்வளவு தூரம் சட்டமன்றத்தில் பேசிவிட்டு இவ்வளவு போராட்டங்களை வெளியில் நடத்திவிட்டு நீங்க போகாத இருக்கிறது, தேர்தல் களத்தில் இறங்காது இருக்கிறது எப்படி சரியாகும்? எனவே இப்ப பாத்தீங்க அப்படின்னா மக்கள் இதை சீரியஸா இன்னும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் திமுக என்ன ஈஸி, நல்லா ஜாலியாக துட்டு கொடுத்து பிரியாணி கொடுத்துட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு 1,73,000 ஓட்டு நாங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க காட்டிக்கிடுவாங்க. அதனால ஒன்றும் ஆயிட போறதில்லை. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எதிர்கட்சியா இருந்தாங்கன்னா போன முறை 47,000 ஓட்டு 48,000 ஓட்டு வாங்கினாங்க. இந்த முறை அது 68,000 ஓட்டு வாங்கினா அது ப்ளஸ்ஸா மைனஸா? இப்படி யோசிங்க. அது செஞ்சிருக்கணும்ன்ற நான் கடுமையா போராடு. இப்போ 24 மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட ஒரு கட்சியா இருந்துச்சு அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் நிச்சயமா நின்று இருக்கும். நீங்க உங்களுக்கு எந்த பலத்தை அடிப்படையில் நீங்க வச்சு போடுவீங்க? மக்கள் ஆதரவு 1, தொண்டர் ஆதரவு 2. இது 2 அதிமுக இருக்கா இல்லையா? விஜய் மக்கள் ஆதரவை வந்துட்டு இன்னும் உறுதிப்படுத்தல. அபிமானம் தான் இருக்குது, உறுதிப்படுத்தலாம், அது வேற. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆதரவு இருக்குது, அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குது, அவங்களுடைய தொண்டர்களுக்கு இருக்குது, அடிப்படை கட்சி கட்டமைப்பு இருக்குது. நீங்க எப்படி பின்னாடி போகலாம்? விக்கிரவாண்டியில பின்னாடி போனதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது சொல்லுங்க. அப்ப என்ன அப்படின்னம்னா அதிமுகவுக்கு இது வந்துட்டு அரசியல் ரீதியாக ஒரு இழப்பு. வெற்றி தோல்விலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. வெற்றி தோல்விலாம் 26 தேர்தலில் பார்த்துக்கலாம். 26 தேர்தலில் தான் வந்துட்டு உக்கிரமா ஜனங்க யோசிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. காசையும் மீறி முடிவுகள் அப்பதான் வரும். அது வேற கதை. அதுலேயும் இவிஎம்லாம் இருக்குது, ஏகப்பட்ட குளறுபடி இருக்கட்டும். இருந்தாலும் கூட ஒரு பலமான ஒரு எதிர்கட்சியா சமீப காலமாக நன்றாக செயலாற்றி வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வாய்ப்பை புறந்தள்ளியது. ஒருவேளை அவன் நினைக்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு இதுல ரெட்டையில கிடைக்காது, இல்லாம எப்படி சந்திக்கிறது? சின்னம் இல்லாமையும் சந்திக்கலாம். நீங்க டெஸ்ட் பண்ணிடலாம்ல உங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்குன்னு. ஐயா சின்னமே இல்லை, இருந்தாலும் நீங்க 50,000 ஓட்டு வாங்கினீங்க, அப்ப அதுவும் பிளஸ் வர. நீங்க கவனிங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு இவங்க சொல்லலாம் 11 தேர்தலில் தோத்தவரே, அதெல்லாம் ஒரு கதை. சரித்திரம் ஒன்றும் தேர்தலில் நிற்க போறது இல்லை. இந்த தேர்தலை நீங்க போட்டியிட்டுறீங்க, இந்த தேர்தலை இந்த அரசுக்கு எதிராக அதெல்லாம் வைக்கிறீங்க. வச்சுக்கன்னா பொறுமை. பேச்சாளர்கள் இருக்காங்க, கட்சி இருக்குது, பரப்புரை பலம் இருக்குது, பணபலம் இருக்குது, மோதலாமே ஒரு மோது. அந்த இதை வாய்ப்பு தவற விட்டாங்க, அவ்வளவுதான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அசம்பிளி எலெக்ஷன் அவங்களுக்கு எந்த ஸ்டேக்குமே கிடையாது. 26 வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. எனவே அவங்க ஒதுங்கிக்கிறாங்க, அவ்வளவுதான். ரெண்டாவது அவங்களுடைய நோக்கம் என்னன்னா எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க பாருங்க, ஆனா திமுகவுடைய அராஜக அரசியல் அப்படின்னு வெளிப்படுத்தி ஒரு சட்டம் ஒழுங்கு ரீதியா திமுகவுக்கு எதிரான ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு அவங்க பாக்குறாங்க அரசியல் ரீதியா. அந்த ஐடியா அவங்களுக்கு பின்னாடி இருக்குது, அது வேற கதை. ஆனா அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்க வேண்டிய ஒரு நல்வாய்ப்பை விட்டுவிட்டார்கள் என்பதுதான் எனது கருத்து. இப்ப திமுகவுக்கு களம் எளிதாகி விட்டது. இடைத்தேர்தலில் என்ன ஒரு தாக்கம் ஏற்பட்டு விட போகிறது அப்படின்னு ஒரு இல்லைங்க, எதிர் தாக்கம் ஏற்படுது ஏற்படல, அது வேற விஷயம். மக்கள், நான் தான் சொல்ல வரேன், அதிருப்தி எனக்கு இருக்குது. நான் மாத்தி ஓட்டு போடணும். யாருக்கிட்ட ஓட்டு போடுறது? இந்த டெபாசிட்டே வாங்காத கட்சியா நாம் தமிழர் ஓட்டு போடுவீங்க? அது இப்ப இருக்கிறது எதிர்ப்பு காட்ட இல்ல இல்ல, அது செட் ஆகாது. அப்புறம் எதுக்கு இங்க ஒரு எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்குது? அந்த கட்சி அதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும்ல. அதையே பரப்புரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஆட்சி என்பது திருப்தி இருந்ததுன்னா அந்தாண்ட போடுங்க, இல்லையா எங்களுக்கு போடுங்க. இப்படி ஒரே முடக்கத்தை வச்சு வந்துட்டு தேர்தலை எதிர்கொள்ளலாமே. அதை விட்டு ஒதுங்குறதுன்றது என்ன இருக்குது?
எப்போ வந்துட்டு அடக்குமுறை அதிகமா இருக்குதோ அப்பதான் நீங்க நின்று எதிர்த்து காட்டணும். அதிமுக போன்ற ஒரு கட்சிக்கு நான் சொல்ல வரேன். அரசியல் அனுபவம் உள்ள கட்சி, தேர்தல் அனுபவம் உள்ள கட்சி, தொண்டர் பலம் உள்ள கட்சி, மக்கள் ஆதரவு நிலைத்த மக்கள் ஆதரவு உள்ள ஒரு கட்சி, அது எப்படி ஒதுங்கலாம்? அதான் சொல்ல விக்கிரவாண்டியில நீங்க ஒதுங்கினதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது சொல்லுங்க. எதுவுமே இல்லைல்ல. அப்ப நின்னுங்க, உங்களுடைய பலத்தை காட்டுங்க. ஃபோக்கஸ் மாறுது இல்ல. அப்படியே டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படின்றது. அதான் நான் சொன்ன போல 47,000 ஓட்டு, இப்போ 68,000 ஓட்டு 67,000 ஓட்டு வாங்கினாங்கன்னா என்ன பேசு பொருள் ஆகும்ல அது. அப்பத்தைய விட 30,000 ஸ்டாலின் அவர்களே உஷார், கவுத்து விட்டு போயிடுவாங்க ஜனங்க உங்களை அப்படின்றது வந்துரும்ல. விட்டாங்க அந்த வாய்ப்பு. நின்று தோற்று போனால் தொண்டர்கள் சோர்வடைந்து விட மாட்டார். அதெல்லாம் சும்மா பேச்சு. தொண்டர்களுக்கு எல்லாமே தெரியும், மக்களுக்கே தெரியும். நம்ம தொண்டர்களுக்கு தெரியாதா? எவ்வளவு கொடுத்து எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்கன்றதுல தெரியாதா? இவங்க வந்து பெரிய ஒரு ஜனநாயக கட்சியா திமுக? லட்டுல மூக்குத்தி அமைக்கி கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் நாங்கள் லட்டு கொடுத்தோம் அப்படின்னு காட்டுறவங்க தானே அவங்க. அப்புறம் என்ன ஜனநாயகத்தை கடைபிடிச்சாங்க இவங்க? இல்லை இவங்க தான் என்ன ஜனநாயகத்தை கழிச்சாங்க திருப்பங்களா ஃபார்முலால? அதுலேருந்து இருக்குல்ல எல்லாமே. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோத்தையும் தாண்டி அவ்வளோ செலவு பண்ணாங்கன்றீங்க, அவ்வளோ பண்ணாங்கன்றீங்க. இதையெல்லாம் தாண்டி தானே அதிமுக கேண்டிடேட் 47,000 ஓட்டு வாங்கினாரு, 66,000 ஓட்டுல ஜெயிச்சாரு. அந்த கதையெல்லாம் வேணாம். இதே ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக நிக்கல, ஆர்கே நகர்ல நிக்கல. அப்போ வந்துட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மகேந்தர் தான் நின்னாரு, தோத்தாரு. நாங்கெல்லாம் போயிட்டு பரப்புரை பண்ணோம். என்ன வெக்கக்கேடு ஆகிப்போச்சு. அதனால எதுக்குங்க நீங்க வரீங்க இப்படிலாம் கூட சில மக்கள் கேட்டாங்க. எதுக்கையா நீங்க எல்லாம் வரீங்க? நாங்களாம் துட்டு ஆகிட்டாங்க சொல்லாத சொன்னாங்க ஜனங்க. அது வேற. அவர் குறைஞ்ச ஓட்டு தான் வாங்கினாரு. அதனால என்ன போச்சு? போட்டியை கொடுத்தோம் இல்லையா? எவ்வளவு விஷயங்களை பேசணும். அதுக்கப்புறம் அதே வாக்கு வித்தியாசத்துல அதிமுக ஜெயிச்சுட்டா ஆர்கே நகர்ல? இல்ல. அப்ப அது என்ன சொல்லுது? அப்ப இடைத்தேர்தல்ல மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, பொது தேர்தல் வரும்போது சரியா பாடம் கற்பிக்க. அப்ப இந்த இடைத்தேர்தலையும் ஒரு வாய்ப்பை கொடுங்கன்றத நான் சொல்றேன். வேற ஒண்ணு. இப்போ இட் இஸ் நாட் டூ லேட். 14ஆம் தேதி வரைக்கும் நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ணலாம். இப்பவும் நான் சொல்ல வரேன், அஇஅதிமுக நிக்கணும். இல்ல நிக்காதனால அதிமுகவுக்கு எதுவும் லாஸா? லாஸ் தாங்க ஐயா. எங்க இருக்குது எதிர்கட்சியே? எதிர்கட்சி அப்படின்றது என்னங்க அர்த்தம்? இதுல நிக்கலன்னா சட்டமன்ற தேர்தல்ல நிக்க போறாங்க. என்னுடைய உணர்வை நான் எப்படி பிரதிபலிப்பது? எதிர்கட்சி வாக்களிக்க, எதிர்கட்சி போட்டியிடலாம், எப்படி பிரதிபலிப்பது? நான் எதிர்த்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன், சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அதான் முக்கியம். அந்த வாய்ப்பை இவங்க பறிச்சிட்டாங்க, மக்கள் கிட்ட பறிச்சிட்டாங்க. விஜய் போட்டியிடாதது குறித்தும் சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். விஜய் இன்னும் தேர்தல் அரசியலுக்கு, மக்கள் அரசியலுக்கே வரலன்றீங்க, அப்புறம் ஏன் தேர்தலில் போட்டியிடலன்றீங்க? இப்பதான் அவர் வந்துட்டு பரந்தூர் எதிர ஆரம்பிக்கிறாரு அவருடைய மக்களுடைய சந்திப்பை அப்படின்றது. அதுல எதிர அவர் வரணும். 24 போட்டியிட்டு அவர் மறுத்தார் அப்படின்னோம்னா பரவாயில்ல. 24லயும் போட்டியிடல இல்லையா? நம்ம 26 தான் கூறி அங்க இருந்து ஆரம்பிக்க போறோம் நம்மளுடைய தேர்தல் கணக்கு அப்படின்ட்டு அவரை பத்தி பேசுறதுல ஒண்ணும் இல்லையே. இல்ல தனக்கு தன்னுடைய செல்வாக்கு அந்த டைம்ல நிரூபிச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் 2026 அவருக்கு ஈஸியா இருக்கும். மக்கள் எப்போ சீரியஸா இருக்கிறாங்களோ, எப்போ சுதந்திரமா வாக்களிக்க முடியுமோ அப்பதான் அதை நிரூபிக்க முடியும். ஒரு புதிய கட்சிக்கு அது ரொம்ப முக்கியம். அதிமுக இருக்கக்கூடிய சூழல் வேற, தாவேகாக்கு இருக்க சூழல் வேற. இதை அதோட ஒப்பிட முடியும். எடப்பாடி பழனிசாமி சின்னத்திற்கு ஒரு வேற பிரச்சனை வந்து விடுமோ என பயந்து புறக்கணிச்சிட்டாரோ? வரவே இல்லை. சின்ன 26லயும் இதே மாதிரி கன்ஃபியூஸ் பண்றாங்க. அப்போ தேர்தலை புறக்கணிப்பீங்களா? ஏங்க அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கட்சிங்க நீங்க. நீங்க தான் அதிமுக அப்படின்னு உருவாகி போச்சு. அதிமுகன்றதை புடுங்க போறாங்களா? கிடையாது. கொடியை புடுங்க போறாங்களா? கிடையாது. சின்னம் இல்லை, எந்த சின்னம் வேணாலும் கொடு, நான் மோதுறேன் அப்படின்னு வரும்போது அது எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னைக்கு ஊடக உலகத்துல ரெட்டையால இல்லையாவே அதுவே பேசும் பொருள் ஆயிடுவேன். அப்ப எந்த சிரத்தில் நிற்க போறாங்க? குதிரை சிரத்தில் நிற்க போறாங்க. ஒடுமை ஓட்டு. கட்சி தான் முக்கியம். சார் ரெட்டையில காப்பாத்திருச்சா? ரெட்டையில தலை போட்டேன்னு. அதனால அது ஒண்ணு சின்ன முக்கியம் இல்லை, முடிவு தான் முக்கியம். எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப திமுக மீதான எதிர்ப்பை காட்டுறதுக்கு எந்த ஒரு இடமும் கிடைக்க மாட்டேங்குது. இல்ல அரசியல்ல இருக்குது. இப்போ இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது, அதை ஒடுக்குறாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா திமுககாரங்க முன்னாள் சாயந்தரம் சொல்லிட்டு மறுநாள் காத்தால வந்துட்டு கூடி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அவங்களுக்கு உடனே கொடுக்குறாங்க. அவங்க டிராஃபிக் எல்லாம் மறிக்கிறாங்க. அதெல்லாம் பத்தி கவலை இல்லை தமிழ்நாடு போலீஸுக்கு. அவங்களுக்கு இடம் கொடுத்துட்றாங்க. மற்ற கட்சிகளுக்கு அந்த இடம் இல்லை. அதிமுக வந்துட்டு எல்லா இடத்துலையும் போராடுது.
எல்லாரும் போராடுறாங்க, எதிர்க்கட்சிகள் எல்லாமே போராடுறாங்க. ஆனா அவங்களுக்கு உரிமை மறுக்கப்படுது. ஒரு அராஜக ஆட்சி தான் நடக்குது. இப்ப சாம்சங் தொழிலாளர்கள் போராடினாங்களா, உங்களுடைய பந்தல் எதுக்கு பிரிச்சு போட்டீங்க? நீங்க தான் அந்த பாசிசத்துக்கு எதிரான போராட்டம் நடத்துறேன்றீங்களே, இதை பந்தல பிரிச்சு போட்டீங்க, அது பாசிசமா என்னது அது? எந்த விதமான அராஜகத்திலும் ஈடுபடவில்லை. எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுக்கு அவங்களுடைய பந்தல பிரிச்சு போட்டீங்க? ஏன்? ஏன்னா அந்த போராட்டம் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுது. நீங்களும் பிஜேபி மாதிரி கார்பரேட் பக்கம் தான் நிக்கிறீங்க அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுது. ஆனா அந்த போராட்டத்தை சீர்குலைக்க பார்க்குறீங்க. உங்களுடைய கூட்டணி கட்சிகள் 3 எதிர்த்து நிற்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய மார்க்சிஸ்ட் எல்லாம் தொழிலாளர்களோட நிற்கிறாங்க. நீங்க யாரோட நிற்கிறீங்க? முதலாளியோட நிற்கிறீங்க. இதுதான் திராவிட மாடல். ஸோ இதை எதிர்த்து எதிர்கட்சிகளுடைய போராட்டங்கள் நடக்குது. இந்த போராட்டங்கள்லாம் வலிமை பெற்று 26ல கடுமையாக எதிரொலிக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் இதே ஒரு கூட்டணியோட கண்டினியூ ஆகுதுன்னு பாக்குறப்ப, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலமான கூட்டணியா, பலமிழந்த கூட்டணியா விஜய் சொன்ன மாதிரி உங்களை வந்துட்டு மைனஸ் ஆக்குறது 26 தான். 26 தேர்தலில் உங்களது பலமா பலவீனமா அப்படின்றத மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. அப்பதான் அது நடக்கும். அப்ப தெரியும் இவங்களுடைய பலம் என்னான்ட்டு. கூட்டணி அவங்களுக்கு பெரிய கூட்டணியாச்சு அப்படி ஜனங்க வந்து ஓட்டு போட போறாங்களா? நீங்க என்ன செஞ்சீங்க, உங்களால நாங்க எப்படி மிதக்கிறோம் மழை நாள்ல அப்படின்றதெல்லாம் ஜனங்க யோசிப்பாங்கல்ல. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குது, எப்படி வந்துட்டு நம்ம பிள்ளைங்களை எல்லாம் வந்துட்டு தைரியமா அனுப்ப முடியுதா, வர முடியுதா, எல்லாத்தையும் மக்கள் யோசிப்பாங்கல்ல. அப்ப தெரியும் அதெல்லாம். இந்த ஆளுங்கட்சி மீதான எதிர்ப்பு வாக்குகளை ஈர்க்க மறுக்கின்ற அந்த எதிர்க்கட்சிகளின் இடத்தையாவது விஜய் பிடிக்கலாம்ல, அதுக்கு கூட அவங்க களத்துக்கு வர மாட்டாரு அப்படின்ற. களத்துல வந்துட்டு அவ்வளவு சாதாரணமா அது ஒரு நாள் முடிவுல வர முடியாதுங்க. ஒரு நாள் முடிவுல வர முடியாது. ஒரு களத்துல நின்று ஓராண்டு காலம் சரியா ஃபுல்லா போய் மக்களினுடைய நம்பிக்கை உறுதியான பிறகுதான் ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய தகுதியையே பெறும். சும்மா டபக்குன்னு எடுத்து முடிவு எடுக்கிறது இல்லை. செல்வாக்குன்றது அப்படி இல்லை. அது செல்வாக்கே சாய்க்கிறதா போயிடும். அப்படி போகக்கூடாது. போட்டியிடவும் கூடாது, ஆதரவா வந்துட்டு அறிக்கை கொடுக்கக்கூடாது யாருக்கு ஆதரவாகும். அப்படியே அதில் இருந்து விலகி நிற்கணும். விட்டுருங்க, இது நம்மளுக்கான களம் கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விஜயை பொறுத்த வரைக்கும், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 26ல் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். நிறைய விஷயங்களை பயன்படுகிறோம். நன்றி சார்.